இந்த கிளம்பியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கே பாப்பா போகிறோம்? நான் போத்தீஸ்க்கா பாப்பாவுக்கு நியூ இயர்க்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகிறோம். ஸோ டவுன் ஹால் போகிறோம். டவுன் ஹால் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஷாப்பிங் ஏரியா, மெயின் ஏரியா மாதிரி. ஸோ அங்கே போய் எந்த ஷாப் போகலாங்கிறத அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க போகலாம். எங்கே தள்ளி நிற்கிற? நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் டவுன் ஹால் போகலாம். என்ன பாப்பா பண்ணிகிட்ருக்க? உன்னை யார் இந்த மலையில் கிளம்ப சொன்னா? ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கல, மழை வந்துருச்சு. ஸோ அதான் பாப்பாவுக்கு சில்லுன்னு இருக்காமோ பாட்டி சாரி லைட்டாக அப்படி மேலே போத்திக்கிட்டா. அப்போ எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸ் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ண வந்தீங்க? ஒரு ஸ்பீட் போஸ்ட் அனுப்ப வந்திருக்கோம். நீங்கள் அனுப்ப போகிறீங்களா? சரி, அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம். சொல்லு. ஆமாம், அன்எக்ஸ்பெக்டடாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட். பாருங்க, மழை தெரியுதா? நம்ம இப்போ டைரெக்டாக அங்கங்கன்னு போகலை, போத்தீஸ் தான் போகிறோம். செம்ம மழை பாப்பு. ஓகே, வந்தாச்சா பாப்பு? எங்கே வந்திருக்கீங்க? வா ஃபஸ்ட் சானிடைஸ் பண்ணிக்கலாம் கையை. சுங்குபர் ரொம்ப ஜிங்கிள் இருக்காரு. இதுவா ஜிங்கிள் சூப்பராக. 8946091797. பேருங்கம்மா? சஜினி. எங்கேருந்து வரீங்க? கவுண்டம்பாளையம். ஓகே, இதோ பார்ப்போம். ஆமாம், உதற்கும் வேறு லேக்கியாக போய் வாங்கிக்கலாம் பாப்பாக்கு மட்டும். சூப்பராக கிறிஸ்ட். இது என்னது அப்போ? ஸ்னோமேன். கை வைக்கக்கூடாது, ஜாலிக்கு. ரெண்டு பேர் போய் பொங்கல் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சது இந்த லைட்டிங்ஸ் தான். பாப்பா அங்கே போகணுங்கிறா. ஸோ பொங்கல் கொடுத்துருக்காங்க. பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். ஒரு ஆள் ஏதோ கல்யாணிட்டுக்கு அந்த மாதிரி நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நான் முடிச்சிட்டேன் வேகமாக. என்னது இது? இது ஃபுல்லாக என்னதம்மோ? எக்ஸ்பிளைன் பண்ணு. டாய்ஸா? வேறு எதாவது சொல்லணுமா? இது எதுக்கு வச்சுருக்காங்க? கிறிஸ்மஸ்க்காகயா? இது என்னது? ஸ்னோமேனா? ஸ்னோமேன் சூப்பராக இருக்கலாம். சரி, நீங்கள் இப்போ என்ன வாங்க வந்தீங்க? அவள் மட்டும் கரெக்டாக மாஸ்க் ரிட்டன் போட்டுருவா. நான் தான் மறந்துடுவேன், போட்டுட்டாவா? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக சாரீ செக்ஷன். எடுத்துட்டேன். நைன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ போக போகிறது கிட்ஸ் செக்ஷனுக்கு. இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம லிஃப்டில் செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சாரீ செக்ஷன். ஆனால் கிட்ஸ் ஹாய் பாபு. ஸோ இது ரோட் வியூ. ஓகே. ஸோ இப்போ பேஸ்மெண்ட் போயிட்டு தான் நம்ம மேலே வர போகிறோம். பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், க்ராசரிஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரலாம். செகண்ட் ஃப்ளோர் டார்க் ஃப்ளோர் போவாரு. செகண்ட் ஃப்ளோர் டு டைரக்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்துடுச்சு. என்னாச்சு பாப்பு? மேலே வந்துட்டு இருக்கு கிட்ஸ் வேர். ஸோ கிட்ஸ் செக்ஷன் வந்தாச்சுவா. ஸோ இது எல்லாமே பாய்ஸ் கலெக்ஷன். இந்த சைடு வா பாப்பா. பாப்பாக்கு ஓகே. ஆமாம் இங்கே பால் இருக்காம்மா, எங்கள் பாப்பா சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே பாய்ஸ் கலெக்ஷன்ஸ். பாய் ட்ரெஸ்டா? இதெல்லாம் குட்டி பாப்பா ட்ரெஸ்ஸஸ். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், நைட் வேர்ஸ். இது சரியாக அந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்ஸில் பார்க்கலாம். இந்த கலர் எடுத்துருக்கோம்ல பாப்பா. நீ வேணாம் அதை இல்லாத கலர் நான் சொல்கிறேன். எல்லோ வேண்டாம், இந்த க்ரீன் நோட்டு இல்லை. க்ரீன் இப்போ தானே எடுத்தோம். என்னது? இது நம்ம தீபாவளி ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் பாப்பா. அம்மா இங்கே வாங்க. இது குட்டி. இப்போ பாருங்க அவள் கையில் வச்சுருக்கிறதே காட்டு. இத்தினூன் ட்ரெஸ் பத்துமா பாப்பா உனக்கு? வாங்க. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம், ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன பாப்போ ரொம்ப பெரிய சைஸாக போய் பார்த்துட்டு இருக்கீங்க? நோமா. சரி அங்கே அந்த இதில் போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. வாங்கிட்டு வரலாம். வாங்க பா பாப்பு இந்த ட்ரெஸ்ஸு பாருங்க, க்யூட்டாக குட்டி பாப்பா ட்ரெஸ்ஸு. இது வாங்க புரியாவா? முன்னாடி கேட்டு வரோம். இந்த இதுலேயே பார்ப்போமே, இதாக இருக்குல்ல, இந்த சைஸஸில் பார்க்கலாம். போட்டிருப்பாங்க, அதை காணும். கேர்ள் செக்ஷன் நம்மளே இதை பார்த்துக்கலாம். இந்த சைஸ் வரும் இதில். இந்த லைனில் ஃபுல்லாக பாருங்கள், வேறு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். இந்த இது இந்த க்ரீனு ஸோ எங்கள் பாப்பா தனியாக போய் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நீ நடுநடுவில் வந்து என் பாப்பா வீடியோக்கு எடுத்துகிட்டு இருக்கா. இங்கே தள்ளிவாங்க. இது நல்லா இருக்கு. பேபி கலர், பேபி க்ரீன் கலர். அந்த லைன்லேயே அப்போ பாருங்க. இந்த வேறு ஸோ வெஸ்டர்ன்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இவளுக்கு இப்போ வெஸ்டர்ன் தான் பார்த்துட்ருக்கோம். எத்னிக் வேர் இல்லை, நார்மல் வெஸ்டர்ன். இதில் எதுவும் நல்லா இல்லையா? அப்போ பார்க்கவே இல்லை ரெண்டு பேரும். போங்க. ஓய் இன்னும் நீட்டு இருக்க. நீ எடுக்க சொன்னா பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கு. கலரும் இல்லாத கலராக பார்க்கலாம். அந்த டாட் டாட்டாக இருக்குது, அது என்னது? ஆமாம். ஸோ நான் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. காட்டுமா? ஹலோ, எடுத்துட்டீங்களா? சிறுசு தாங்க இது. சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எத்தனிக் வேர்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ். எங்கள் பாப்பா ஒரு எல்லோ எடுத்து வச்சுருக்கா. நல்லா இருக்குது பாப்போ. பட் எல்லோ இப்போ எடுத்துட்டோம். நம்ம இல்லாத கலர்ஸாக பார்க்குறியா? குட்டி சைஸஸ். அவள் பிங்க் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கா. பிங்க்கு தான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். கரெக்டு.
எல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. பாப்பா நல்லா இருக்குது, பட் சைஸ் குட்டியாக இருக்கேடா. சைஸ் குட்டியாக இருக்குல்ல. நம்மளுக்கு வெஸ்டர்னில் எதுவுமே செட் ஆகலை, பிடிக்கலாம். ஸோ இப்போ ட்ரெடிஷன் எங்கள் மம்மி ஏதோ பார்த்துட்டாங்க போல். மம்மி அதை பார்த்தா குட்டியா இல்லையா? ரெகுலர் யூஸ் போடுறதுக்கு அது அது கொஞ்சம் சைஸ் ஓகே மாதிரி இருக்கு. சைஸ் வரும், அது இது சைஸ் வரும். கலர் வேணா பார்க்குறீங்களா? அப்போ இதில் வந்து வேறு வேணா ஸ்கர்ட்டு தானே இது, ஸ்கர்ட்டு தான். அப்போ இதே எடுத்துக்கலாமா? நல்லா தானே இருக்கு. அது குட்டியாக இருக்குடா. இந்த ஆரஞ்சு பாரு சூப்பராக இருக்கு பாப்பு. டால் கரெக்டாக இருக்கும். வரும் வச்சது பார்க்கலாம். அவங்ககிட்ட கொடுத்துருங்க செலக்ட் பண்ணது. இது சூப்பராக இருக்குது பார்க்க. அதான் ஃப்ரெண்ட்டு நீங்கள் கையில் வச்சுருக்குறேன். என்ன எடுக்கிறீங்க? எது எடுத்துருக்காமா பாப்பா? இது பத்தாது, இது ஆல்ரெடி அவங்ககிட்ட வச்சுருக்கேன் அந்த கலர். வை இது பாருங்க, ரொம்ப கொஞ்சம் பெருசா. இந்த ப்ளூவா? அம்மா பின்னாடி காட்டுங்க. இன்னொன்று கிடக்கு இதே மாதிரி. அம்மா நீ இப்போ கையில் எடுத்தல, அது எடு. அந்த ஜீன் கிளாத்தில் உள்ளது சூப்பராக இருக்கு. ஆமாம், இது போட்டுக்கலாம். காட்டுங்க. காட்டாமோ? பின்னாடி காட்டுங்க. பின்னாடி கயிறு வருதா, கட்டிக்கலாம் நோட் மாதிரி அழகா. எங்கே போகிறீங்க? இது சூப்பராக இருக்கு. ஸோ அப்போ இது ஒன்றும் அது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டு எடுத்துக்கலாமா? எங்கே உட்காரலாம்? வெளில போனதானே மட்டும். அப்போ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஷ் கவுண்டர் போயிடலாம். போகும்போது குட்டி பசங்க கலெக்ஷன்ஸ் இருக்கலாம்னு காட்டுறேன். ஸோ இப்போ கேஷ் கவுண்டர் வந்தாச்சு. ஓகே. அவங்க எனக்கு போத்தீஸ் கார்டு தரப்போகிறாங்க. ஸோ டெலிவரி வாங்கிட்டு இருக்காங்க மம்மி. இந்த வாலி இப்போ தான் வலிவி விழுது. இல்லை பாப்பா மாஸ்க் மாட்டுடா. ஸோ கிட் செக்ஷன் முடிச்சு வாங்க லிஃப்ட்டில் போகலாம். கம். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இந்த கார்டு வாங்கிட்டு க்ராசரி ஷாப் போயிடலாம். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ நம்ம அங்கே போத்தீஸ் கார்டு வாங்கிக்கலாம். இதுக்கு பசிச்சிச்சு, காலையில் ஒன்றுமே சாப்பிடாம வந்துட்டா பாப்பா. ஸோ குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம இது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். ஸ்டைல்ஸ் வழியாக தான் போகணும். ஸோ இங்கேருந்தே அவங்க ஹவுஸ் ஹோல்ட் கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸு தான் பாப்பு பார்த்து இறங்க. ஸோ பாருங்க ஒரு கிளாஸ். ட்ராலி எடுக்கணுமா? இது வாங்க போகிறீங்களா? டபுள் டியோ பாஸ்மதி ரைஸ். இது ஒன்று இருக்குது, புதுசாக இருக்குது, பார்க்கலாமா? இது யாரோ வச்சிருக்கிறாங்க ட்ராலி எடுக்கும். இது என்னது? இது பாஸ்மதி. பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பிஸியாக பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கா. சைடு ஃபுல்லாமே
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். கார்ன் இருக்குது. கார்ன் வேணுமா? கார்ன் வேணாமா? சரி வாங்கிக்கலாம் வா. இங்கே ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே சாம்பிள் ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக ஜூஸஸ். மம்மி இங்கே போகல இரு. நான் கான் அங்கே வாங்கி வச்சுருக்கேன். ரிட்டன் வரும் அப்படி திரும்பி வரும்போது வாங்கிக்கலாம். உள்ளே போயிட்டு அப்படி வரும். சாக்லேட் வீட்டில் எத்தனை வச்சுருக்கேன்னு தெரியுமில்ல? வீட்டில் நிறைய இருக்குதாங்க. வேண்டாம் பாப்பு, லாஸ்ட் வீக் பர்த்டேக்கு வந்து சாக்லேட் அவ்வளோ வச்சுருக்கேன். நீ வாங்கினதும் வச்சுருக்கேன். உனக்கு தெரியாது மம்மி, ஒழிச்சு வச்சுருக்கேன் தாரேன். சரி வச்சு அதுக்கு தான் பில்லு போடணும். சரி அண்ணா கிண்டது அது வச்சு. ஓகே ஹாப்பி. பிங்க் கலர் கிடச்சிருச்சு. தெரியல, வீட்டில் போய் பார்க்கலாம். அவளுக்கு எப்போவுமே பாய்ஸ்குள்ளது ப்ளூ கலர் வாங்கி வாங்கி மொக்க டாய்ஸாக வந்ததெல்லாம் அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. நம்ம நடுவில் நுழைஞ்சிட்டோம். எங்கள் மம்மினால தான். ஸோ இந்த சைடு பாத்திரங்கள் ஒன்றும் அப்படி வரணும், இல்லை இப்படி வாங்க. இதெல்லாமே காஃபீஸ். காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி. லெவிஸ்டாவில் ஒன்று இருந்துச்சு, அதிங்க. இது ஒரு க்ரீமி காஃபி ஒன்று வாங்கி பார்க்கலாமா? எனக்கு க்ரீமி காஃபினா ரொம்ப பிடிக்கும். 3-in-1 மொக்கா. ஸோ ரெண்டு எவ்வளோ ரேட்டை பார்க்காம எடுத்துட்டேன். 10 rupees. ஒரே நிமிஷம். ஹேசல்நட். அப்போ இதே ப்ராடக்ட் ஒரு 2. ஸோ பாப்பாவும் மம்மி எங்கே இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கவுண்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டிக்கா எல்லாமே பிளாஸ்டிக் தான். கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நினைச்சேன். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். அது என்ன சொல்றது? காஃபி பவுடர் சூப்பராக இருக்கும். க்ரீமி காஃபி. சாக்கி இல்லைடா, காஃபி. இந்த செக்ஷன் நான் வந்துட்டோம். நான் இப்போ வந்தேம்மா. இது பாஸ்தாஸ். பாஸ்தாஸ் என்னம்மா? நீ சாப்பிட்ற ஃப்ளேவர் காணுமே. அவளுக்கு பரவாயில்ல, எதனால போதும். பொய் சாப்பிட்றது கிடையாது. இது பாத்திரம் செக்ஷன். எனக்கு சூஸ் இருக்குது. இந்த ஜெயம் வந்து நான் பில்லு போட்டேன். இப்போவே எடுக்க. அப்படி இல்லைம்மா, சத்தம் போடுவாங்க. குட்டி குட்டி கிண்ணம் சூப்பராக இருக்குது. பட் ரேட்டும் அதுக்கேற்றால சூப்பராக இருக்குது. 68 rupees. ஸோ இங்கே பேம்பர்ஸ், டைப்பர்ஸ் எல்லாமே ஃபுட் கோர்ட்குள்ளே போய்க்கலாம். எப்போவுமே டச் பண்ணாமல் இருக்கக்கூடாது மீல்ஸ். இதுதான் இருக்குது. கேக்ஸ். பிஃபோர் லாக்டவுன் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ இதில் என்ன அவைலபிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாப்பா என்ன பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க?
ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ், ஸ்மைலி. இங்கே நான் பப்ஸ் அப்படி கொதறி வச்சுருக்கேன். ப்ளஸ் கேஃபிச்சினோ. வேறு எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? ஸோ இப்போ பில்லிங் கவுண்டர் வந்தாச்சு. ஃபுட் கோர்ட் முடிச்சுட்டு இப்போது ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மழை நின்றுச்சு. ஏன் பாப்பா உருண்டுருக்க? அதுக்கு இப்போவே கிண்டர் ஜாய் வேணுமாம்மா? ஆட்டோ வந்தாச்சு. பாப்பா பிஸியாக இருக்கா? பாப்பா அங்கே பாரு என்ன வச்சுருக்கா? கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணிட்டா. ஸோ உங்களுக்கு டாய்ஸ் என்னன்னு காட்டுவா. பாப்பா என்ன டாய்ஸ் கிடச்சிருக்கு தெரியல. இப்போ டாய்ஸ் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. ரொம்ப நாள் அப்புறம் பிங்க் கலர் கிடச்சி. டாய்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டாய்ஸ் தான் கிடச்சிருக்கு. மழை கொஞ்சம் நின்றுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த டாய்ஸ் மூஞ்சி மறைச்சிட்டேன். இதுதான் அந்த டாய் கிண்டர் ஜாய் கூட கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்குல்ல. எங்ககிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இனிமேல் இது க்யூட்டாக இருக்குது. வச்சுக்கலாம் ஷோகேஸில். ஆட்டோவில் வரும்போது தூங்கிடுச்சு. தூங்குற மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியல. ஓய் நடிப்பு ஒன்றான இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக தூக்கம் வருது. ஈவன் எனக்கும் வருது. பாருங்க ஒரே கண்டிப்பு தான். கிளைமேட் சூப்பராக இருக்குது. அட்மாஸ்பியர் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. என்னம்மா முடிச்சிட்டிங்களா? தூங்கலையா? இப்போதான் வீட்டுக்கு போய் நாங்கள் தூங்க போகிறோம். வந்துட்டோம். இங்கே ஒருத்தங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? டயர்டாக இருக்கான் மேடம்க்கு. நான் இவ்வளோ வெளியே போயிட்டு வந்தேன். தண்ணாணியில் பார்த்துக்கேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி அவள் கீழே படுத்திருந்த பெட்டில் நேராக இப்போ தலானியில் படுத்திருக்காளாமா. சரி, இப்போ எதுக்கு வீடியோ பண்ண சொல்கிற? நான் இப்போ நான் பாட்டு படிக்க போகிறேன். அவங்க பாட்டு பாட போகிறாங்களா? என்ன பாட்டு? ஜோனி ஜோனி ஜானி ஜானி. சீக்கிரம். ஜோனி ஜோனி எஸ் பாப்பா ஈட்டி சோகன் நோ பாப்பா டெல்லின நோ பாப்பா ஓப்பன் ஹா ஹா ஹா. ஆமாம், அந்த சாங் உங்களுக்குலாம் தெரியாது பார்த்தீங்களா? கற்றுக்கோங்க.